சொல்லுங்க சார். வெரி குட் அன்பு. எதுக்கு சார்? ஆனந்தி சிக்கா இருக்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உன்கிட்ட அவளை நல்லா பார்த்துக்கோ, இல்லைன்னா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்லாம் ஏதேதோ பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் என் மேலே இருக்கிற அக்கறையில் தானே பேசுனீங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்கல சார். எனக்கு தெரியும் அன்பு, இருந்தாலும் உன்கிட்ட சாரி சொல்லணும்னு தோணுச்சு, அதான். ஆக்சுவலி ஆனந்திய ரெசார்ட்ல பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தா. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அனுப்பி வச்சிருக்க போல. எங்க சார் பார்த்தீங்க? நம்ம சில்வர் ஜூப்ளி பண்ணோம்ல, அங்கதான், அந்த ரெசார்ட்ல தான் பார்த்தேன். என்ன விஷயம்னு கேட்டேன். காயத்ரி ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷனு, அவ கூட பார்க்க வந்தேன்னு சொன்னான். இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருந்தா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ சல்மா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு தானே போறேன்னு சொன்னா, ரெசார்ட்டுக்கு ஏன் போனா? என்னாச்சு அன்பு? இல்லை ஒன்றும் இல்லை சார். ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்க வேண்டான்னு நான் தான் வெளியே போயிட்டு வர சொன்னேன். குட், அப்படிதான் இருக்கணும். நானும் ஆனந்தி கிட்ட ஹெல்த்தை பார்த்துக்கன்னு சொன்னேன். நீயும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ அன்பு. கண்டிப்பா சார். ஓகே, நவ் யூ கேன் லீவ். சரி சார். என்ன ஆனந்தி, போன இடத்துல தடயம் எதுவும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறியா? இல்ல காயத்ரி, கண்டிப்பா அங்க ஏதோ தடயம் இருக்குதுன்னு என் உள் மனசுக்கு படுது. வீடியோ அழிஞ்சு போச்சுன்னு அந்த மேனேஜரை சொல்லும் போது அவரை நான் நல்லா கவனிச்சேன். அந்த ஆளு முகத்துல ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரிஞ்சது. நான் அவ்வளோ கெஞ்சியும் அவர் மனசு இறங்கல. ஆனா மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி தெரிஞ்சது. கண்டிப்பா சொல்றேன், அவர் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாரு. அந்த ஆளு எதுக்கு மறைக்கிறான்னு நினைக்கிற? எல்லாத்துக்கும் பதில் என்கிட்ட இருந்துட்டா நான் ஏன் இப்படி தவிச்சு போய் நிக்க போறேன்? ஆனா ஒண்ணு கண்டிப்பா அங்க தடையா இருக்குது. ஆனந்தி, ஆரம்பத்துல நீ அந்த ரெசார்ட்டுக்கு வரவே யோசிச்ச. ஆனா இப்ப அங்கதான் தடயம் இருக்குன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி நம்புற? அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இருக்குது. தப்பு நடந்த இடத்துல கண்டிப்பா தடயமும் இருக்குதுன்னு செய்யும். அந்த மேனேஜர் கிட்ட ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தோணுது. ஒருவேளை நம்ம சின்ன பொண்ணுங்களா இருக்கிறதால அவர் ஏமாத்திட்டாரோ? இதுக்குதான் நான் அன்பு கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். நீ அன்புக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டான்னு சொல்லிட்ட. இப்ப மகேஷ் சார் கிட்டயும் போய் கேட்க முடியாது. இப்ப எப்படிதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ வாங்குறது? இப்ப அந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கணும். எப்பாடு பட்டாவது அந்த ஆதாரத்தை வெளியில கொண்டு வரணும். அதுக்கான வழியை தேடினா கண்டிப்பா கிடைக்கும்.